எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஸோ எங்கள் ஊரில் வந்து ஒரு 9 டேஸாக வந்து சாமி ஊர்வலம் எல்லாம் நடந்துகிட்ருக்குது. இதெல்லாமே எதுக்கு அப்படின்னா தேர் திருவிழாக்காக. ஸோ தேர் 10th டே இழுக்கிறோம் அப்படின்னா ஒரு 9 டேஸாக வந்து சாமி ஊர்வலம் எல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் 10th டே அன்னைக்கு தேர் வந்து இழுப்போம். 10th டே தேர் இழுத்துட்டு முடிச்சதுக்கப்புறம் வந்து 11th டே வந்து மஞ்சள் நீராட்டு விழா இதெல்லாமே கம்ப்ளீட்டாக வந்து இந்த ஒரு ஃபெஸ்டிவல் மூடே வந்து கம்ப்ளீட் பண்ணிடும். ஸோ இன்றைக்கி தேர் திருவிழா. ஸோ அதுக்காக கெஸ்ட்டு சொந்தக்காரங்க எல்லாமே நம்ம வீட்டுக்கு வருவாங்க. அதனால் நம்ம எல்லாமே லன்ச் ப்ரிப்ரேஷன், நம்ம செலிப்ரேஷன், நம்ம வீட்டில் ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷனோ இல்லை வேறு ஏதோ ஃபங்க்ஷனோ நடந்தால் எப்படி இருக்கும் அப்படி நம்ம வீடு எல்லாம் ரெடி ஆகும். அந்த மாதிரி ஜாலியாக ஒரு ஹாப்பி மூடோட எல்லாமே ரெடி ஆகிட்டு இருந்தோம். ஸோ அன்றைக்கி வந்து அம்மா வந்து வந்த போகிற சொந்தக்காரங்க கெஸ்ட் எல்லாருக்குமே வந்து குக் பண்ணிகிட்டு இருந்தாங்க. என்ன குக் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா சாதம், சாம்பார், ரசம், பொரியல், வடை, பாயசம் கூட கொஞ்சம் வெஜிடபிள் பிரியாணி இதெல்லாமே வந்து குக் பண்ணியிருந்தோம். ஸோ அன்றைக்கி வந்து சாம்பார் வந்து கலந்த காய் போட்டு சாம்பார் வச்சுருந்தாங்க. ஸோ இது வந்து கொஞ்சம் பல்க் குவான்டிட்டியில் செய்கிறதுனால கொஞ்சம் ஏர்லியராக மார்னிங்கே வந்து நம்ம வந்து ஒரு 8 o'clock போல் வந்து குக் பண்ண ஸ்டார்ட் பண்ணியாச்சு. பிகாஸ் வந்து ஒரு 12 o'clock மேலெலாம் வந்து சாமி ஊர்வலம் தேர் ஊர்வலம் ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் நம்ம வந்து எல்லாம் நம்மளும் ரெடி ஆகிட்டு கிளம்பியிருந்தோம் அப்படின்னா சாமி தேர் இழுக்கிறதுக்கு நம்மளும் போகலாம். குட்டீஸ் எல்லாமே வந்து ரெடி ஆகிட்டு குழந்தைங்களெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு அப்புறம் அன்றைக்கி தம்பிக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை. ஸோ அதனால் அவனை வச்சுட்டு நான் இருந்தேன். அதுக்கப்புறம் மற்றவங்க எல்லாமே ரெடி ஆகிட்டு ஒருத்தவங்க எல்லாமே தேர் திருவிழாக்காக ரெடி ஆகிட்டு இருந்தாங்க. அம்மா வந்து சைட் பை சைடு எல்லா சமையல் வேலையுமே முடிச்சிட்டு இருந்தாங்க. ஸோ அன்றைக்கி வந்து உளுந்த வடை அம்மா ரெடி பண்ணியிருந்தாங்க. வேகமாக அதுக்கு எல்லாமே கட் பண்ணி கொடுத்துட்டு அப்புறம் அவங்க எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணி ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ லன்ச் ப்ரிப்ரேஷன்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் எல்லாமே ரெடியாக எடுத்துகிட்டு போயாச்சு. ஸோ அன்றைக்கி வந்து சாம்பார், ரசம், பொரியல், வடை, பாயாசம், கொஞ்சோண்டு பிரியாணி, தயிர், பால் பாயாசம் இதெல்லாமே வந்து அம்மா செஞ்சுருந்தாங்க. ஸோ அன்றைக்கி பாப்பாவோட ஃப்ரெண்டு எல்லாமே வந்திருந்தாங்க. ஸோ ஜாலியாக லஞ்செல்லாம் முடிச்சுட்டு சாமி வந்து தேர் வந்து ஒரு 10:30 போல் நல்ல நேரம் ஆரம்பிச்சதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸோ நம்ம வீட்டுக்கிட்ட வரத்துக்கு வந்து ஒரு ஆஃப்டர்நூன் போல் ஆகிடும். ஸோ ஒரு லாஸ்ட்டாக தான் எங்கள் தெருவுக்கு வரும். ஸோ அதனால் லாஸ்ட்டாக வந்ததுக்கப்புறம் நம்மளும் போய் ஜாயின் பண்ணி கூட சேர்த்து தேரை இழுத்துட்டு போயாச்சு. ஸோ அது ஒரு லிட்டில் ஹாப்பினஸ். ஸோ தேரெல்லாம் இழுத்து முடிச்சதுக்கப்புறம் ஜாலியாக அப்புறம் அங்கே தேர் திருவிழான்னு சொன்னால் வந்து கடை இந்த மாதிரி எல்லாமே வந்து அரேஞ்ச் பண்ணுவாங்க. இந்த மாதிரி போட்டிருப்பாங்க. ஸோ நமக்கு என்ன வேணும் நம்ம ஜாலியாக போய் பார்த்து எல்லாம் வாங்கிட்டு ஸோ ஆக்சுவலாக இந்த தேர் வந்து லாஸ்ட் இயர் தான் எங்கள் ஊரில் ஃபஸ்ட் டைம் போட்டாங்க. ஏன்னா அதுக்கு 72 இயர்ஸ்க்கு முன்னாடி வந்து தேர் இழுத்தது. அதுக்கப்புறம் அந்த தேர் எதுவுமே இழுக்கலை. ஸோ லாஸ்ட் இயர் தான் எல்லாம் தேரை புதுப்பிச்சு ஃபர்ஸ்ட் டைம் போன வருஷம் போட்டாங்க. இது செகண்ட் இயர். ஸோ ஜாலியாக இருந்தது, ஹாப்பியாக இருந்தது. ஸோ இந்த தேர் திருவிழா ப்ளஸ் அதோட கடை இதெல்லாமே என்ஜாய் பண்ணது. ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு குழந்தைங்களுக்கு என் பொண்ணும் சரி என் பையனும் சரி அதெல்லாமே வந்து என் பையன் வந்து தேர் இழுத்துட்டு போனாங்க. பின்னாடியே வா நம்மளும் போகலாம் அப்படின்னு சொல்லி அவனும் நல்லா ஹாப்பியாக ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தார். இவன் தான் அவனுக்கு வந்து கொஞ்சம் லிட்டிலாக உடம்பு சரியில்லைனாலும் அவரும் கொஞ்சம் என்ஜாய் பண்ணாங்க. பாப்பா வந்து ஒரு கடையாக போய் பார்த்துட்டு அவளுக்கு பிடிச்ச அந்த ஃபேன்சி ஐட்டம்ஸ் இதெல்லாமே வாங்கிட்டு அவங்களும் கொஞ்சம் ஜாலியாக என்ஜாய் பண்ணாங்க. ஸோ கிட்ஸுக்கும் சரி எங்களுக்கும் சரி இது ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. பிகாஸ் நம்ம வந்து நம்ம ஊரில் ஒரு ஃபெஸ்டிவல் மூடில் எல்லாத்தையும் பார்க்குறது வந்து சூப்பர் ஹாப்பினஸ்ஸாக இருந்தது. ஸோ நாங்கள் நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ. டாடா, பாய்.